தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. வேட்பாளரை அறிவித்த பின்னர் 3வது முறையாக நெல்லையில் வாக்கு சேகரித்தார். நெல்லையில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜய் ஆளும் திமுக மற்றும் என்டிஏ கூட்டணியை விமர்சித்தார். மேலும் திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வெளியே தனித்தனியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் இரண்டும் ஒன்றுதான் என சாடியிருந்தார். இந்த திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். கூடவே வழக்கம் போல் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம், ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு சிக்கல், தேர்தல் பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல், அவதூறு என அவருக்கு எதிராக இருக்கும் அரசியல் குறித்து பட்டியலிட்டார். எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கி. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், அதுவும் எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. இதற்கிடையில் திமுக கூட்டணி குறித்து பேசிய விஜய் பல கோடிகளை கொடுத்து காங்கிரஸ் கட்சியை மு.க. ஸ்டாலின் வாங்கிவிட்டதாகவும், ஆனால் உண்மையான காங்கிரஸ் கட்சி தாவேகா பக்கம் நிற்கிறது எனவும் பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், தாவேகாவை முன்னிறுத்தி திமுகவுடன் கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. குறிப்பாக திமுகவுடன் கூட்டணியா அல்லது தாவேகாவுடன் கூட்டணியா என்று கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கும் அளவிற்கு கூட்டணி முரண்களை சந்தித்தது. கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் பிரிந்து செல்லும் நிலைக்கு சென்ற நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை முடித்து வைத்தனர். இதுபோன்ற சூழலில் தாவேகா தலைவர் விஜய் உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் நிற்கிறது என பேசியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.